பெருமாள் சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி அதுலேருந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். 2018 தருமபுரியில் இதே போன்ற ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த விவகாரத்தில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு பெரிய அறிக்கை அப்படின்றத பொதுவெளியில் வெளியிடுறாரு. தமிழ்நாட்டு மக்களிடம் நான் சில கேள்விகளை முன்வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இறுதியில் ஒரு வார்த்தையை முன் வச்சிருக்கார். பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சியிலும் அதே போன்ற ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி சில தினங்களுக்கு முன்பு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார். உண்மையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பிறகு அவர் உயிரிழந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. காரணம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பிறகுதான் காவல்துறை கண்டே பிடிக்கிறாங்க. காவல்துறையுடைய அலட்சியமும் மெத்தன போக்கும் இருக்கிறது அப்படின்றது இந்த விவகாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன இந்த விவகாரங்கள்ல இருந்து உங்களுடைய விரிவான? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர், நெறியாளர், குழுமத்தினர், டெக்னீஷியன் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த சம்பவம், இதனோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு நபர் வந்து குற்றங்களை செய்து கொண்டே வருகிறார். 30 குற்றங்களுக்கு மேலே இருக்குது. அது 30 குற்றங்களுக்கு மேலே இருக்கிறது. இதே பேட்டர்ன் தான் வந்து அந்த குறிஞ்சி நகர் கோயம்புத்தூரில் வந்து சிவில் ஏரோட்ரம் பக்கத்தில் வந்து காருக்குள்ளே இருந்த பெண்ணை வந்து வெளியில் வலிச்சு பாலியல் வன்கொடுமை. ரெண்டுத்துலேயும் வந்து சிமிலர் பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்னில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை திருடிட்டு போய் அந்த 2 பேர் வந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் காட்டு பகுதியில் வச்சு இது பண்ணிடுறாங்க. அந்த பெண் வந்து அந்த குளிரான சீசனில் வந்து அந்த பெண் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு வீடாக அப்படி நடந்து போய் கதவை தட்டி இது போகும்தான் வெளியில் தெரிய வருது. போலீஸ் அன்றைக்கி நைட்டு வந்து போனதாக சொல்கிறாங்க. போய் தேடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, புதராக இருக்குது, தேட முடியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொரு அறிக்கை கொடுக்குறாங்க மறுநாள் 2 நாள் கழிச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு செவுரு இருந்தது, அந்த செவுரை அடையிறதுக்கு எங்களால் முடியல, அதுக்கு பின்னாடி இந்த குற்றம் நடந்திருக்கு அப்படின்றதான் அவங்களோட கருத்து. பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்குறேன். தமிழ்நாடு முழுக்க வந்து காவல்துறை வந்து கண்காணிக்கும் போது என்னென்னா, இரவு ரவுண்ட்ஸு, தொடர்ச்சியாக ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் யாராவது சந்தேகப்படி மூமெண்ட் இருந்தால் அவங்க என்ன பையில் என்ன கொண்டு போகிறாங்க, என்ன எதுக்காக இத்தனை 3 மணிக்கு 2 மணிக்கு நின்றுட்டுருக்கீங்க, இந்த பக்கம் ஏன் போகிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. ஸோ அது ஒரு அதாவது ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரவுண்ட்ஸ், இப்போ இந்த குறிஞ்சி நகர் அந்த சிவில் ஏரோட்ரம் பக்கம் போகிற அந்த இடமே சென்சிட்டிவான இடம் தான். ரவுண்ட்ஸ் வந்து போகல. ஆனால் நாங்கள் போயிட்டோம், முன்னாடியே 10 மணிக்கே போயிட்டோம். இது இன்சிடென்ட் நடந்தது வந்து 1 மணிக்கு மேலே ஏதோ ஒரு டைமிங்கை சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பார் நடக்குது. எந்த பார்? அன்னோட்டிஃபைட், லைசன்ஸே இல்லாத ஒரு பார் நடத்துகிறாங்க. இப்போ இந்த அடையார் பக்கத்தில் ஐஐடி பக்கத்தில், ஐஐடிக்கும் கவர்னர் மாளிகைக்கும் நடுவில் வந்து ஒரு லைசன்ஸே இல்லாத பாரை வந்து இழுத்து மூடியிருக்காங்க. நம்ம ஜேஆர்டிவியில் தான் அதை ஃப்ளாஷ் ஆச்சு. அதுக்கான இன்னைக்கு காலையில் நியூஸை பார்த்தா அதை மூடிட்டாங்க அப்படின்னு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? தொடர்ச்சியாக அந்த போதை மது இதெல்லாம் ஈடுபட வைக்கிறது அரசாங்கம். இந்த 4-5 ஆண்டுகளில் வந்து தொடர்ச்சியாக போதை, பெத்தமெட்டமைன். இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பகுதியில் வந்து இப்போ இந்த தேர்தல் காலத்தில் ஒருத்தனை வந்து அடி கொலை, உயிர் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த அடிப்பட்ட அந்த இதை வந்து இது பண்ணுறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தேர்தலில் திமுக சார்பாக அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ஏதோ ஒரு இடம், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, இந்த பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு. அந்த திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை செய்ததுனால போலீஸ் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா ஓட்டுகள் வரும் இவங்கனால அப்படின்ற அடிப்படையில் 2 விஷயம் இருக்குது சார். ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த பொதுவாகவே வெளிப்படையாகவே இந்த திமுக ஆட்சி வருதுன்னா அப்படின்னாலே ரவுடியிசம் அதிகமாகிடும். ரவுடியிசத்தை ஆதரிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், வட்ட செயலாளர்கள் பெருகி விடுவார்கள்.
இந்த குறுநில மன்னர்கள் சிறுநில மன்னர்கள் ஆதரிக்கக்கூடிய ரவுடிகள் வந்து அவங்கெல்லாம் கட்சிக்காரங்களாகிடுவாங்க. அப்புறம் தமிழக முதல்வரே என்ன சொல்லுவார்னா சட்டசபையில் வந்து எங்கள் அனுதாபின்னுவார் அவங்கள. சார் சரவண பெருமாள் சார், ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு. இதுதான் விஷயம். இப்போ கீழே நீங்க சொல்லக்கூடிய கவுன்சிலரோ இல்ல வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நபரோ மேல இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னால ஒரு ஆதாயம் இருக்கும், அவங்களுக்கும் தன்னால ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்ற ஒரு பாண்டிங் இருக்கும். ஆனா அரசு அதிகாரிகளுக்கு அப்படி என்ன பாண்டிங் இருக்கு? ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் படிச்சுட்டு இங்க வந்தவங்க தான் பணியாளர்களா இருக்கிறாங்க. அவங்க கூட ஏன் தன்னுடைய கடமையை சரியா, தனக்கு கீழே பணி செய்யக்கூடியவங்க ஏன் தன்னுடைய பணியை சரியா செய்யறாங்கன்னு கண்காணிக்க தவறுறாங்க. அப்படி தவறும் போது தானே இது போன்ற குற்றங்கள், நீங்க சொன்னக்கூடிய அந்த கோவை விவகாரங்கள் கூட காவல்துறை உரிய நேரத்தில் அங்க போய் ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிக்கல். அது மட்டும் இல்ல, தணிக்கை, அதாவது அந்த பாயிண்டையும் முடிச்சிட, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். தணிக்கை வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து தணிக்கை நடக்குது. நம்ம ஒரு பைக்கை காணான்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, திருடின பைக்கில் தான் அந்த குற்றவாளி உலாவி கொண்டு இருக்கலாம். அப்போ பைக்கை காணன்ற விஷயத்துக்கு தணிக்கை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பைக் பிடிக்கப்பட்டிருக்கும். கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட் தடுக்கப்பட்டிருக்கும். நெல்லையில் அவங்களும் அந்த 2 பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுமே வந்து இதற்கு முன்னாடி திருநெல்வேலியில் 2-3 குற்றங்களில் தெஃப்ட், அடிதடி, ஏதோ வழக்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. இங்க வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அந்த கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர் வந்து சிவகங்கை அந்த குற்றவாளி. ஆமா. ஸோ திருநெல்வேலியே சிவகங்கையில இருந்து அந்த பசங்க அவங்க சொந்த 2 பேருமே சொந்தக்காரங்க. அதே பேட்டர்ன் 3 பேர் சார். 3 பேர் அன்னைக்கு ஒரே நாள்ல 3 குற்றம் பண்ணிருக்காங்க சார், பேசி முடிச்ச. அதுதான் அந்த கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட். இப்பயே இந்த பையன், இந்த குற்றவாளியும் வந்து பைக்கை திருடிட்டு சுத்தி இருக்கான். இப்போ நீங்க பைக்கை திருடினவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது தணிக்கை செஞ்சிருந்தீங்கன்னா அது பிடிப்பட்டு தான் இவனை வந்து இந்த குற்றத்தை தவிர்த்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அதாவது டிஜிபி அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் வந்து, கண்காணிக்கக்கூடியவர் வந்து, ரிப்போர்ட்டை எடுக்கக்கூடியவர் வந்து டிஜிபி, தலைமை டிஜிபி. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து பொறுப்பு டிஜிபி. இருக்கக்கூடிய அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு இதில் அனுபவம் கிடையாது, சட்டம் ஒழுங்கில் அனுபவம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு துறையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபிக்கே இந்த அனுபவம் கிடையாது அப்படின்றதான் விஷயம். அந்த அதிகாரிகள் மட்டத்தில் பேசப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஒரு புறம் இருக்க, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே தணிக்கை செய்கிறதில்ல. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த பனியனை போட்ட பசங்க தான் வந்து வெட்டியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அவர் இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் கொளத்தூர் எண்ணிலையும் வந்து இந்த பக்கம் என்ட்ரியிலேருந்து வந்தால் கூட கொளத்தூர் அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, அந்த கலர் மீன்கள் விற்கக்கூடிய. அங்கே ஒரு தணிக்கை பாடி மேம்பாலத்துக்கு கீழே அது வந்து அந்த இடத்துல தணிக்கை செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ இந்த ஆயுதங்களை பிடிப்பட்டிருக்கோம், அவங்க வந்து எதுக்கு போகிறாங்க ஆயுதங்களோடு அப்படின்னு பிடிப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் மூலக்கடையிலும் தணிக்கை இருக்குது. ஸோ தணிக்கை பண்ணியிருந்தாங்கன்னா பைக்குகளை வரக்கூடியவங்களும் அங்கே ஆயுதம் பிடிப்பட்டிருக்கோம், யார் என்னன்றது இதுவாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இந்த கொலை குற்றங்களில் வந்து ஈடுபட்டவங்க நீங்கள் வந்து போலீஸ் எங்கேயுமே தணிக்கை சரியாக செய்கிறதில்ல. ஒரு சில இடங்களில் பிரச்சனை வந்ததுன்னா போலீஸே யோசிக்கிறாங்க, என்னென்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற ரீதியில். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் நிறைய சிக்னல் இப்போ கிராஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போய் போலீஸை ஏன் சார் அந்த சிக்னல் போட்டு கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மேலே திருப்புவாங்க சார், நாங்கள் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க, நம்ம எவ்வளோ தான் சொல்கிறது, அவங்களுக்கே சிக்னல் போட கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தெரியுது, எதிர்க்க வந்து வண்டி இடிக்கும். இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்துலேருந்து தான், இது அடிப்படையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கா, நாங்கள் எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நாங்கள் ரவுடிகளை வந்து கைகளை வச்சுக்கிட்டு அவுத்து விட்டுட்டோம், அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் விட்டுட்டோம் அவங்களெல்லாம் அப்படின்னு தான் இப்போ தேர்தல் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்னைக்கு ஒரு இதுக்கு போட்டிருக்காங்க மனு, தேர்தலை தள்ளி வைக்கணும். காரணம் என்னன்னா, இன்னொரு பயப்படுறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஒரு சமூக ஆர்வலர், தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியாக ஃபோர்ஸஸ் இறக்கியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். என்ன விஷயம், எதற்காக, பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற ரீதியில், அதுதான் விஷயம். ஆகையினால இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு சில கட்சிகளை பேரை சொல்லியே சொல்கிறாங்க, இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த பெத்தமெண்டமெண்ட்டை அடிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் என்ன செய்வாங்கன்னே தெரியல, தேர்தலில் கலவரம் அதிகமாகும் அப்படின்ற ரீதியில் இருக்குது அப்படின்ற இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது தமிழகம் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அவர் சொன்னார் இல்லையா முதலமைச்சர் கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது என்னது, பேய்கள் ஆட்சி செய்தால் பின்னம் தின்னும் சாத்திரங்கள் பின்னம் பின்னந்துன.
அவங்க வந்து திராவிடம் பிணந்தின்னும் தான் இப்போ சொல்லணும். திராவிட மாடல் பிணந்தின்னும். அதை பிணந்தின்னும் ரொம்ப மாடல் மோசமாயிருச்சு அப்படின்றீங்க. அதாவது மோசம் இல்லை சார். அதாவது இன்னைக்கு வந்து எல்லாரும் வாயிலேருந்து வரான்னு சொல்லி தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் அப்பயே சொன்னார், 2021 தேர்தலில் திமுக வெற்றி பண்ணால் தமிழகம் சுடுகாடாக மாறும். இன்னைக்கு வந்து இது வந்து சுடுகாடாக மாறிடுச்சு. அங்கங்கே நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டு அங்கங்கே பில்டிங்கை கட்டி கலராக பெயிண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து மாயை உருவாக்குறாங்க. அப்படி நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்சை வந்து மெரினா பீச்சில் அங்கே இருக்க நடைபாதை கடைகள்லாம் எடுத்துட்டு 15-10 ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு வேர்ல்டு கப்பு 2020 மேட்சை காமிச்சிங்கன்னா இளைஞர்கள் என்ஜாய் பண்ணணும், வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அங்கேயும் வந்து ஒரு சில இன்சிடென்ட் நீங்கள் கட்டுக்குள்ள அடங்கால போலீஸே இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கரூர் சம்பவத்தை தான் நினைவூட்டுச்சு. அன்றைக்கி நான் அங்கே இருந்தேன். சரி, புரியுதுங்களா? அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கூட்டத்தை பார்க்க போலீஸே இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அவுட்வர்ட் இன்சிடென்ட் நடந்ததுன்னா. அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் வந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மெத்தனமாக. இப்போது இந்த கமிஷனர் இருக்கார், கோயம்புத்தூர் கமிஷனர், இந்த குறிஞ்சி நகரில் நடந்த இன்சிடென்ட்லேயே அவர் சொன்ன தகவல்கள்லாம் தவறான தகவல் வந்து இதில் கொடுக்குறாரு. பொது இது காவல்துறை ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறோம் அப்படின்றீங்க. பொறுப்பாக நடந்துக்கிறது மட்டும் இல்லை சார். நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலன்னு சொன்னீங்கன்னா என்ன எங்களுக்கு புரியுது? நாங்களாம் வந்து படித்தவங்களாம் நாங்களாம் முட்டாள நீங்கள் சொல்கிற இதுக்கெல்லாம். சரவண பெருமாள் சார், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் சார். அதாவது அக்டோபர் 2, 2014 இந்த ஸ்வச்ச பாரதம் ஸ்கீமில் வந்து இவ்வளோ லட்சம் பல கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் கட்டணும் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்னால் வந்து பல விஷயங்கள் வந்து ஒன்று வந்து சானிடைசேஷன். இது வந்து 1960 பீரியட்லேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக வந்திருக்கு. இன்றைக்கி ஸ்வச்ச பாரதம் ஸ்கீம் இருக்குது. இது வந்து டோட்டலாக ஃபெயிலியர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவை படித்தேன் நான். அதில் என்ன சொல்கிறாங்க, விளாத்திக்குளம் அரௌண்ட் அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டினுடைய ஸ்வச்ச பாரதம் ஸ்கீம் பிரகாரம் வந்து மனிதர்கள் மரம் அப்படின்னு சொல்லி இயக்கம்லாம் சேர்ந்து வந்து ஒரு கம்யூனிட்டி சானிடேஷன் சென்டர் அப்படின்ற மாதிரி வரிசையாக டாய்லெட் இருக்கும், குளிக்கிறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு அதுக்கெலாம் அதெல்லாம் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இந்த மாணவி வந்து காலையில், அதாவது அவரை நம்ம ஐயா சொன்னார் இரவு நேரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ மணி நேரம் கடந்து மதியம் 3 மணி, அதாவது 10ஆம் தேதி காலையில் போய் பெண்ணை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அதை வந்து மறுதளிக்கிறாங்க அந்த குளத்தூர் காவல் நிலையத்தில். கழிப்படம் இல்லை அப்படின்றது மட்டுமே காரணம் காரணம் கிடையாது. அது ஒரு ஃபேக்டர். அதுவும் சரி செஞ்சிருக்கணும்ன்றீங்க. அது இருந்திருந்தால் இது மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு இதுதான். ஆனால் வந்து இந்த ஸ்கீமும் ஃபெயிலியர்ன்றது தான் நான் சொல்ல வரேன். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து சரியாக இதை வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் டேட்டா வருது. இதெல்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வில்லேஜ் குறிப்பிட்ட வில்லேஜுகள் பேரை சொல்லி அந்த சென்டர், கம்யூனிட்டி சென்டர், இவ்வளோ வில்லேஜுகளுக்கு ஒரு இது சொல்கிறாங்க. அது ஒரு புறம். இது நான் வந்து சொல்லது வந்து அவர் ஐயா சொன்ன மாதிரி காலையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னது மறுநாள் 11ஆம் தேதி மதியம்தான் 3 மணி வாக்கில் வந்து அந்த பெண்ணோட சடலத்தை எடுக்கிறாங்க காட்டுப்பகுதியில். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் வந்து கடந்து போயிடுச்சு அப்படின்றது. காவல்துறையோட மெத்தனை போக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த நேரத்திலேயே ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த பெண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும் போது அந்த காவலர் இன்ஸ்பெக்டர் வந்து பொண்ணு அழகாக தான் இருக்குது அப்படின்றத வர்ணித்து சொல்லி இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. பொண்ணு வந்து லவ்ல இருப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கடக்காம சரிங்க நாங்க விசாரிக்கிறோம், நீங்க கொடுத்துட்டு போங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா அந்த பெண்ணை அட்லீஸ்ட் உயிரோடவாது காப்பாத்திருக்கலாம். உயிர் இருந்திருக்கும்ன்றதான் நான் இதை சொல்றேன். சரி, ஓகே. என்னோட பாயிண்ட் இங்க கொண்டு வந்ததுக்கு அதுக்கு எதுக்கு காரணம் என்னன்னா, மதியம் 11ஆம் தேதி 3 மணி உயிராவது இருந்திருக்கும். ஏன்னா அந்த பெட்ரோல் கதறாங்க. 500 மார்க்குக்கு 494 மார்க் வாங்குச்சு 10ஆம் கிளாஸ்ல. இப்போ வந்து +2 தேர்வுல
கிட்டத்தட்ட வந்து 600 மார்க்குக்கு வந்து 595 வாங்க போகுது, கலெக்டர் ஆக போகுதுன்னு கனவு கண்டோம். காவல்துறை சரியா பணி செய்யணும். காவல்துறை பணி சரியா செய்யணும். ஒரு காவல்துறை வந்து நேரம் ஒரே ஒரு பாயிண்ட் சுருக்கமா, ஒரு நிமிஷம் இல்ல 10 செகண்ட் எடுத்துக்கங்க. இப்போ கனவு காலங்கள், உங்க கனவு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. அந்த பெண்ணோட கனவு வந்து இப்போ ஒரு 2 பசங்களை கூப்பிட்டு நான் கலெக்டர் ஆக போறோம், நாங்க நீங்க வந்து கோட்டைக்கெல்லாம் வரணும், இல்ல சொல்லிடுறேன், கோட்டைக்கெல்லாம் வரணும்னு சொன்னாரு. இப்போ இந்த பெண்ணோட ஆவி தான் கோட்டைக்கு வருமா? நான் கேட்கிற கேள்வி அதுதான். ஒரு கேள்வியோட உங்க வீட்டுக்கு வந்து வருமா சித்தரஞ்சன் சாலையில? ஓகே.